இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். காலச்சக்கரம் சுழன்று இதோ மீண்டும் ஒரு வசந்த காலம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நாம் துர்மதி ஆண்டு முடிந்து புதிய தமிழ் ஆண்டை வரவேற்கிறோம். சித்திரை முதல் நாள் என்பது வெறும் காலண்டர் மாற்றமல்ல, அது நம் வாழ்வின் புதிய அத்தியாயம். சூரியன் மேஷ ராசியில் நுழையும் அந்த பொன்னான தருணம் அதிகாலை 8:15 நிகழ்கிறது. இந்த புத்தாண்டு நம் இல்லங்களில் மகிழ்ச்சியையும் உள்ளங்களில் புத்துணர்வையும் கொண்டு வரப்போகிறது. புத்தாண்டு பிறப்பதற்கு முந்தைய இரவே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சடங்கு கனி காணுதல். ஒரு தாம்பூல தட்டில் முக்கணிகளான மா, பலா, வாழை ஆகியவற்றோடு மங்கள பொருட்களான தங்கம், வெள்ளி நாணயங்கள், வெற்றிலைப்பாக்கு மற்றும் ஒரு நிலை கண்ணாடியை வைக்க வேண்டும். ஏப்ரல் 14 அதிகாலை 4:40 முதல் 6:10 மணிக்குள் எழுத்தெழுந்து கண்களை மூடிக்கொண்டு பூஜை அறைக்கு சென்று முதலில் இந்த கண்ணாடியையும் அதில் தெரியும் மங்கள பொருட்களையும் பார்க்க வேண்டும். எதை முதலில் பார்க்கிறோமோ அதுவே ஆண்டு முழுவதும் நிலைக்கும் என்பது ஐதீகம். இது நம் வாழ்வில் வற்றாத செல்வத்தை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ் கலாச்சாரம் எப்போதும் அறிவியலோடு கலந்தது. அன்று நாம் செய்யும் மாங்காய் பச்சடி அதற்கு சான்று. வெல்லத்தின் இனிப்பு மகிழ்ச்சி, வேப்பம்பூவின் கசப்பு இன்னல்கள், மாங்காயின் புளிப்பு ஏமாற்றங்கள், மிளகாயின் கார்ப்பு கோபம், உப்பின் உவர்ப்பு ஆர்வம். வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமே அல்ல, கசப்பும் கார்ப்பும் சேர்ந்ததுதான் என்பதை இந்த பச்சடி நமக்கு சொல்லாமல் சொல்கிறது. இந்த பண்பாடுதான் நம்மை எதையும் தாங்கும் இதயத்தோடு வளர்க்கிறது. இதனுடன் பருப்பு வடை, பாயசம் என அறுசுவை உணவோடு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்பதே தனி சுகம். மாலை வேளையில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது மனதிற்கு அமைதியை தரும். அன்றைய தினம் வீடுகளில் பஞ்சாங்கம் வாசித்தல் மிக முக்கியம். இந்த புதிய ஆண்டில் மழை எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி செழிக்கும், நம் ராசிக்குரிய பலன்கள் என்ன என்பதை மூத்தவர்கள் சொல்ல கேட்பது நம் முன்னோர்கள் வகுத்த வழி. குறிப்பாக 2026இல் குரு மற்றும் சனி பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்களை செய்யும் என்பதை அன்றைய தினம் அறிந்து கொள்ளலாம். பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு இந்த பயணத்தை தொடங்குவோம். பெரியவர்களிடம் ஆசி பெற்று இளையவர்களுக்கு கைநீட்டம் கொடுத்து அன்மை பகிர்ந்து கொள்வோம். இந்த புத்தாண்டு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நீங்காத மகிழ்ச்சியை தரட்டும். அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.